விஷயத்துக்கு வரி. இன்னும் கக்கா போறதுக்கு மட்டும் தான் வணிக பெருமக்கள் மேல வரி போடல. வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி, வருஷத்துக்கு 6% ஏற்றிட்டே போவாங்க. வணிக பெருமக்கள் என்ன 200%, 300%, 1000% கொள்ளையடிக்கிறாங்க. 1% லாபம், 2% லாபம், உயர்ந்தபட்சம் 20% லாபம். அவ்வளவுதான். நேர்மையாக நியாயமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு வணிக பெருமக்கள். இவர்கள் மீதான வரி விதிப்பு என்பது பொதுமக்கள் மீதான வரி விதிப்பு. வணிக பெருமக்கள் மீது சுமத்தக்கூடிய சுமை ஒவ்வொரு சாமானிய மனிதனுடைய தலையிலே ஏறக்கூடிய சுமை. இந்த வாடகை 18 விழுக்காடு என்பது வணிக பெருமக்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வழக்கறிஞருடைய அலுவலகத்தினுடைய வாடகைக்கும் 18 விழுக்காடு வரி. இவற்றை எல்லாம் தமிழக மக்கள், இந்திய மக்கள் வணிக பெருமக்களோடு சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதை காட்டக்கூடிய வகையிலே 10 ரூபாய் இயக்கம் சார்பிலே, வழக்கறிஞர் சார்பிலே உங்களுடைய போராட்டத்தை வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய போராட்டத்தோடு பொதுமக்கள் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் உங்கள் மீது சுமத்தக்கூடிய சுமை வரி சுமை பொதுமக்கள் மீது சுமத்தக்கூடிய சுமை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ராசிபுரம் நகரிலும் நாமக்கல் நகரிலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக வணிக பெருமக்கள் கடையெடுப்பு போராட்டத்தை நடத்தி 100% வெற்றி பெற்று காட்டியிருக்கின்றீர்கள். இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு, மத்திய அரசு கனிவோடு கவனித்து உடனடியாக இந்த வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும். வணிக பெருமக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையினை நான் சார்ந்திருக்கூடிய 10 ரூபாய் சார்ந்தை வலியுறுத்தி போராட்ட களத்துக்கு வந்திருக்கூடிய, தெருவிலே வந்து போராடி கொண்டிருக்கூடிய உங்களுக்கு போராட்டம் மட்டும்தான் வெற்றியை உருவாக்கும். தொடர்ந்து இதே ஒற்றுமையோடு போராட வேண்டும் என்கின்ற வாழ்த்து செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பில் திரு மகாதேவன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப அரசாங்கத்துல என்னன்னா, பெரும்பாலும் வேலை வாய்ப்பு இல்லை, இன்டர்ன்ஷிப் கொடுக்கறோம், இன்டர்ன்ஷிப் கொடுத்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய சொல்றோம். இப்படின்னு வந்து வரக்கூடிய இளைஞர்களை எல்லாத்தையும் வேலைக்கு அமர்த்துவதற்கு எவ்வளவோ செலவு பண்றாங்க. ஆனா நம்ம நிறைய வேலை கொடுத்து இந்த சமுதாயத்தை, இந்த பொதுமக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களை கொடுத்து நம்மளோட உழைப்பு அனைத்தையும் கொடுக்கிற நமக்கு அவங்க அரசாங்கம் கடக்கூடியது என்னன்னா வரி வரி வரி. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம செய்யற வியாபாரம் 1%, 2% தான். ஆனா அந்த 1%, 2%க்கு நம்ம நிம்மதியாக இருக்க முடியுதா? அவர் பெரியசாமி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மாசமும் அந்த ஜிஎஸ்டி போர்ட்ல ஒவ்வொன்றும் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் உயர்ந்தபட்சமா இது போட்டிருக்கிறது வாடகைக்கு 18% அநியாயமான விஷயம். இதை கூட நம்மளால கேட்க முடியல அப்படின்னா, போராட முடியல, நம்ம வணிகர்களுக்கு பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, வியாபாரி கரக்குள்ள உட்காந்துட்டே இருப்பான், அவன் வெளியே வரமாட்டான். இது ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தயவு செய்து வியாபாரிகள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணதோடு இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட இதை தயவு செய்து கொண்டு போங்க. ஏன்னா பொதுமக்களை நேரடியாக கண்டிக்கக்கூடியவர்கள் நாம மட்டும்தான். ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்களோ இல்ல டீச்சர்ஸோ வேற யாருமே கிடையாது. தயவு செய்து இந்த வரியை நிப்பாட்டணும். இந்த வரி அளவு கடந்து போயிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி வரின்னு ஆரம்பிக்கும் போது 80,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 1,80,000 கோடி இருக்குது. இது எல்லா காசும் நம்ம காசு. தயவு செய்து மக்களோட காசு. இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு பெரிய நிறுவனங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்குது. இந்த நிறுவனத்தில் கொண்டு போய் குமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தயவு